இது? விடுங்க. ஏய், விடுறதுக்கா கட்டி பிடிச்சிருக்கேன்? ஏய், அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டுருவனா என்ன? ஐயா விடுங்க. ஏங்க உங்க தங்கச்சி வீட்டுல இருக்க போறா. ஏங்க நகருங்க. ஏங்க யாராவது பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க. கையை எடுங்க. இது நல்லா இருக்கே. நினைச்சா நினைக்கட்டும். எனக்கு என்ன? ஏன் பொண்டாட்டி தானே கட்டி பிடிச்சிருக்கேன். யார் என்ன சொல்ல போறா? ஏங்க அதெல்லாம் சரிதான். உங்க அம்மா இருந்தா கூட பரவாயில்ல. உங்க தங்கச்சி வீட்டுல இருக்க போறா. நகருங்க. ஏய், அவ வீட்ல இல்ல, எங்கேயோ போயிருக்கா. இது நல்லா இருக்கு. நகருங்க. நேரம் ஆயிட்டு. எங்க அம்மா வேற எத்தனை மணிக்கு வரேன்னு 2 தடவை போனை போட்டுட்டு. ஏங்க கிளம்புவாங்க. அப்போ ஒன்னு கூடு, கிளம்புவோம். அதெல்லாம் முடியாது. நீங்க கிளம்புறீங்களா இல்லையா? நகர்ந்து போங்க. ஏமா நகர்ந்து போமா. என்ன நடக்குன்னு நானும் பாக்குறேன். கமல் கடட்டி உன் அண்ணக்காரனுக்கு கொண்டாட்டியை இறுக்கி கட்டி அணைச்சிக்கிட்டு ஒரே கொஞ்சலா தான் இருக்கு. நீ என்னத்த பார்க்க போற? சரியான ஆளுதாம்மா. உன் மவக்காரன் எப்ப ஏற்பட்ட ஆளுன்னு இப்ப தெரியுதா? சீமையில் இல்லாத பொண்டாட்டி, பெரிய பொண்டாட்டி. ஆமாட்டி, இவன் இப்படி மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. அதான் சிரிப்பு சத்தம் வெளியே வரைக்கும் கேட்கல. கிக்கி புக்கின்னு பல்ல காட்டி அப்படியே மயக்குறல்ல. பிறகு மவன் கருப்பழகன் வெள்ளத்தோலை கண்ட உடனே அப்படியே மயங்கி போயிருப்பான். ஆமாட்டி, இந்த பையன் இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு நெஞ்சே அடைச்சிரும் போல இருக்கு. அதான் என்னை கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான். பின்ன பேசாம என்ன செய்வான்? தள்ளிக்கம்மா. சும்மா கணட்டி, அது என்னத்த நீ பார்க்க போற? ஏங்க வெளியில என்னமோ கொசு கொசுன்னு சத்தம் கேக்குதுல்ல. நகர்ந்து போங்க. என்னன்னு பாப்போம். ஐயோ, நல்ல ரொமான்ஸ் மூட்ல இருக்கும்போது கெடுக்குறியே. எப்படி இருக்கு தெரியுமா? இருக்கும். நகர்ந்து போங்க. வேலை கிடக்கு. ஏங்க முதல்ல அம்மா வீட்டுக்கு, அப்புறம் தான் எதுனாலும் முதல்ல தள்ளிக்கோங்க. சரி சரி. சீக்கிரம் ஓடு. மோப்ப முடிச்சிட்டா. இப்ப வந்துருவா. ஜன்னல தான் இடி பாப்பா. நகர்ந்து பத்தி இடி ஓடுது. நான் சொன்னா கேட்டியா? இப்ப யாரும் இல்ல, போதுமா? எனக்கு என்னமோ உங்க அம்மா சத்த மாதிரி கேட்டுச்சு. அதான் அவங்களா இருப்பாங்களோன்னு நினைச்சேன். ஏய், எங்க அம்மா என்ன விவசாயம் இல்லாம இப்படியா வந்து எட்டி பார்க்க போறாங்க? சரி சரி, கிளம்பு. உங்க அம்மா வீட்டுக்கு போவோம். சரிங்க. என்னடி அது? ஏடி என்னத்த படிச்சுக்கிட்டு இருக்க? என்ன பேப்பர் அது? பொறுமா. உன் மவன்காரன் உன் மருமவக்காரிக்கு காதல் கடிதம் எழுதியிருக்கான். காதல் கடிதம். அதான் என்னன்னு பாக்குறேன். இச்சி அத வை. அவன் என்னத்தையாவது லூசு மாதிரி எழுதியிருப்பான். அதை போய் என்ன தட்டி படிக்க போற? பொறு. என் காதல் கடிதத்தை வாங்க மறுத்த நீ எப்போதாவது வருந்துவாய் என்று நான் நினைக்கின்றேன். அழகான கவிதையொன்றை வாசிக்க தவறிவிட்டாய் என்னவளே. உனக்காக காலம் காலமாய் காத்திருப்பேன். உன்னவன் நானே. ச்சே, பிச்சு உதறிட்டாமா உம்மாவன். என்னம்மா எழுதியிருக்கான். ஐயோ ஐயோ. உம்மாவன் அந்த முட்டா பீஸுக்கு இப்படியெல்லாம் எழுத தெரியும்னு இப்பதானே தெரியுது. ஏடி சும்மா இருக்க மாட்டேன். வேற என்ன வச்சிருக்கான்னு பாருடி. கிடைச்சிட்டுல, இதை தானே தேடுனே. என்னதுட்டி அது? உன் மருமவக்காரி பதிலுக்கு கடிதம் எழுதியிருக்கா உன் பிள்ளைக்கு. நேற்று வரை எதை தேடினேன் என்று எனக்கே தெரியவில்லை என் கருப்பு காதலா. இன்று என்னையே தேடுகிறேன் உன்னிடம். தொலை தூரம் நீ போனால் உன்னை தேடி வெகு தூரம் பயணிக்கிறது என் உள்ளம். பாத்தியம்மா, குள்ள கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு எப்படி எழுதியிருக்கானே. அதான் உன் மவன் இப்படியெல்லாம் மயங்கி அவ பின்னாடியே சுத்தி திரிதான். ஏம்மா நீ நான் இல்லம்மா. நான் வெக்கமல்ல. நீங்களா பிள்ளைய பெற்றவங்க தானே. அவதான் சின்னத்தனமா அடுத்த ஒரு லெட்டர் எடுத்து படிக்கானா? உங்களுக்கு அறிவு எங்க போச்சு? கொஞ்சம் கூட கூசல. இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை பார்ப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. சி, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? மைனிக்காரி என்ன எழுதியிருக்கா, அண்ணன்காரன் என்ன எழுதியிருக்கான்னு வீட்டுல இல்லாத நேரம் அவங்க பீரோல திறந்து இப்படி வேவு பார்த்துக்கிட்டு இருக்க. அடுத்தவங்களை எழுதின லெட்டரை
படிக்கிறியே, கொஞ்சம் கூட நோக்கு கூசல. என்ன புத்தி இது? மன்னிச்சிருமா, தப்புதான். அவ ஏதோ விளையாட்டுத்தனமா இப்படி பண்ணிட்டா. மன்னிச்சிருமா. சீ, வெளியே போங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவதான் சின்ன பிள்ளை, ஏதோ அறிவு கெட்டத்தனமா பண்ணுதானா? நீங்களும் கூட நின்னு மகன் மருமவனுக்கு என்ன எழுதியிருக்கான், மருமக மகனுக்கு என்ன எழுதியிருக்கானே வாசிச்சு நக்கல் அடிச்சு சிரிக்கிறீங்க. ஏமா மன்னிச்சிருமா, ஏதோ கிறுக்குத்தனமா பண்ணிவிட்டோம். அவங்கிட்ட சொல்லிடாத, அசிங்கமா நினைப்பான். ஏமா தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. இங்க பாருங்க, இதோட திருந்துங்க. இல்ல உங்க வண்டவளத்தை தண்டவளத்துல ஏத்திடுவேன். உங்க பிள்ளைகிட்ட சொல்லி உங்களை அசிங்கப்படுத்துறதுக்கு எனக்கு எம்பட்டு நேரம் ஆகும். மன்னிச்சிருமா. சீ, என்ன ஜென்மங்களும் அருவருப்பா இருக்கு. என்னடி என்னாச்சு? ஏய், பஞ்சர் ஆனதுக்காகவா முகத்தை தூக்கிக்கிட்டு இருக்க? ஏய், சாரிடி. பின்ன என்ன, எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போதுதான் இப்படி டயரை பஞ்சர் பண்ணிட்டு வந்து நிப்பீங்களா? ஏங்க முதல்ல இதெல்லாம் சரி பண்ண மாட்டீங்களா? ஏதோ ஆணி குத்தி இருக்கு, நான் கவனிக்கல. இப்ப சரியாயிட்டு, வா போவோம். சரிங்க. கோவப்படாதம்மா, நான் என்ன செய்யட்டும்? அது எப்படியோ ஆணி குத்தி பஞ்சர் ஆயிருந்திருக்கு, கவனிக்காம இருந்திருக்கேன். சரி, வா கிளம்புவோம். சரிங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். அப்பதான் என்ன நடக்குன்னு தெரியுது. என்ன என்ன நடக்குது? இல்லங்க, இப்ப தெரிஞ்சு போச்சுல. இல்லனா வழியில போற நேரம் ஏதாவது ஆயிருந்தா அத சொன்னேன். சரி சரி, வா கிளம்புவோம். நீங்க போங்கங்க, நான் கபட்லாம் மூடிட்டு வரேன். சரிம்மா. காலம்பறையே கிளம்பி வான்னு சொல்லியிருக்கேன். மணி 12 ஆகப்போது. சமையல் எல்லாம் முடிச்சாச்சு. இன்னும் ஆளை காணோம். என்ன பண்ணிட்டு இருக்காளோ தெரியலையே. என்னம்மா, இன்னும் மாலினியை காணும்னு தேடிட்டு இருக்கியா? ஏமா, உன் கைமணமே தனிதாமா. அதுவும் நாட்டுக்கோழி குழம்பு அரைச்சி வச்சா ஏமா தெரு வரைக்கும் மணக்குதுமா. ஆமாட்டி, மணக்கும் மணக்கும். காலம் பூரா இதையே சொல்லிக்கிட்டு இருங்க. ஏட்டி, குழம்பு வைக்கிற போது பக்கத்துல நின்று பார்க்கணும். நீங்க எங்க பாக்கியே? அதுவும் இல்லாம நாங்கெல்லாம் அம்மியில அரைச்சு வைக்கிறோம். நீங்க அப்படியா மிக்சியை குர்ன்னு போட்டுட்டு 5 நிமிஷத்துல அரைச்சு முடிச்சிருதியே. ஏமா போமா, யார் அம்மியில போட்டு அரைச்சிட்டு கிடக்கா? நீ இன்னும் அம்மியில அரைச்சுதான் வைப்பேன்னு வச்சிட்டு இருக்க. அதான் மனம் நல்லா தூக்கலா இருக்குமா. உன் தங்கச்சிக்காரி வருவா, உனக்கும் சோத்த போட்டு மாப்பிள்ளைக்கும் சாப்பாடு போடலான்னு பார்த்தா அவளை இன்னும் ஆளை காணுமே. வந்துருவாமா, அவளுக்கு என்ன பிரச்சனையோ. ஏமா காரையாவது அனுப்பியிருக்கலாம்ல. ஆமாட்டி, அந்த தெருவுக்குள்ளேயே கார் போவாது, ரோட்ல போய் நிக்கணும். அதுவும் இல்லாம அவன் மாமியாக்காரி பவுச காட்டுறதுக்கு தான் காரை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கான்னு சொல்லுவா. அது எதுக்கு டீ? அதுவும் சரிதான். அந்த பொம்பளை வெடுக்கு வெடுக்குன்னு ஏதாவது பேசும். வேண்டாம் வேண்டான்னு சொன்னப்ப கேட்டாளா? அவரை தான் கேட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னா. அவரு குணத்துல தங்கம் தான். ஆனா அவ ஆத்தாக்காரியும் தங்கச்சிக்காரியும் தான் எப்பா கொஞ்சம் நஞ்ச வாயா பேசுதாவோ. கல்யாண வீட்டுக்குள்ள எனக்கே என்னமோ மாதிரி இருந்துச்சு. சரி விடுமா, எல்லாம் சரியாயிரும். மாப்பிள்ளை தானே நல்ல பையனா இருக்கணும். அவரு நல்லவரா இருக்காரு, அது போதும். அவளை நல்லா பாத்துக்குவாரு. ஆமா, கூடிய சீக்கிரம் அவன் நாத்தனாருக்கும் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு வைக்க சொல்லணும். அப்பதான் கடமை முடிஞ்சிட்டு நிம்மதியே இருக்கலான்னு இருப்பாவோ. இல்லைன்னா அந்த பிள்ளையும் இங்கே கிடந்துக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு எதையாவது பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஆமாம்மா, வயசு பிள்ளைக்கு சட்டுப்பட்டுன்னு கல்யாணத்தை முடிக்கிறது நல்லது தான். அவளை வீட்டில் வச்சுக்கிட்டு இவங்க ஒன்றா மண்ணா இருக்க முடியுமா? சரி கிடையாதுமா அது. ஆமாட்டி, வயசு பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இவங்க ஒன்றா மண்ணா இருந்தா நல்லாவா இருக்கும்? முதல்ல இந்த பிள்ளைக்கு கல்யாணத்தை எடுத்துட்டு தான் இந்த பையனுக்கு எடுத்திருக்கணும். அவசரப்பட்டுட்டாவோ, என்ன செய்யறது? வடிவு சீக்கிரமா, அத்தையும் மாமாவும் வந்தாச்சு. என்னைய சொல்ற? அத்தை வந்துட்டாளா? மாமா வந்துட்டாவளா? ஆமா வடிவு, பைக்ல ரெண்டு பேரும் வந்தாச்சு. ஓ, நீ தான் தேடுதாவோ? வா. சரி சரி, போ வாரேன். வா போய் பாப்போம். சரிம்மா.